வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் ஜோதிட கலையரசி ரேணுகா அம்மா அவர்கள். வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம். இன்று இங்கு பேச வாய்ப்பளித்த ஜோதிட பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேனுங்க. இன்றைக்கி நான் பேச வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்ன பாவகம் அப்படின்னு சொல்லி லக்ன பாவகத்தை பற்றி பேசலான்ட்டு இருக்கிறேங்க. லக்னம் எப்போ ஒரு மனிதருக்கு ஜாதகம்னு பார்த்திங்கன்னா என்ன திசா புத்தி எல்லாமே நிறைய நடக்கலாம். அது எந்த ஒரு திசையாக இருக்கலாம், சூரியன் திசையாக இருக்கலாம், சந்திரன் திசையாக இருக்கலாம், செவ்வாய் திசையாக இருக்கலாம். மாற்றி மாற்றி ஏதோ ஒரு 9 திசைகள் தான் நடந்தாகணும், அந்த திசைகள் தான் நடக்கும். இருந்தாலும் அந்த ஒரு ஜாதகரை நம்ம இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே கரெக்டாக நிர்ணயிக்கிறது என்ன ஏதுன்னு பார்த்திங்கன்னா அந்த லக்ன புள்ளி தான். லக்ன புள்ளி ஒன்று தான் அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகர் எப்படி இருப்பாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்திலிருந்து அடிப்படையிலிருந்து அந்த ஜாதகரோட எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாங்க, எப்படி அவங்களோட நடை உடையிலிருந்து அவர்கள் செயல்பாட்டிலிருந்து எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது லக்ன புள்ளி தான், லக்னம் தான். அப்போது அந்த ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் லக்னம் நல்லா இருக்கணும். பொதுவாகவே எந்த கிரகம் என்ன கெட்டிருந்தாலும் லக்னம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த லக்னம் நல்ல ஒரு லக்ன புள்ளியில் இருக்கா, நல்ல கிரகத்தோட சாரத்தில் இருக்கா, லக்னம் நல்ல ஒரு சுபகிரகங்களால் பார்வை இருக்கா, சுபகிரகங்கள் பார்வை இருக்கா, பாவகிரகங்களோட தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறத மெயின் பார்க்கணும். ஒரு லக்ன புள்ளி எப்படி, லக்னாதிபதி எப்படி இருக்காங்களோ அதை வச்சு தான் நம்மளோட நடைமுறை வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நம்ம அமைச்சுக்கணும். நம்ம அதை அமைச்சிக்காம நம்மளுக்கு கொடுத்த பிராப்தம் எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கணும். அப்படி இருக்கையில் லக்னம்ங்கிறது என்ன சாரத்தில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இப்போ லக்னாதிபதியே லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜாதகர் சுயமாகவே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். எல்லாம் அவங்க பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து அவங்க நாளைக்கு வாழ்க்கையில் எந்த பாவிகள் தொடர்பு இருந்தால் கொஞ்சம் போராடி ஜெயிக்கணும், சுபர்கள் தொடர்பு இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் யாரோ ஒருத்தர் உதவியின் மூலம் கிடச்சிரும். எந்த பாவகம் சுபமாக இருக்குதோ, எந்த பாவகம் நல்லா இருக்குதோ அதன் மூலம் கிடச்சிரும். லக்ன புள்ளி லக்னாதிபதி 1ல் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அவங்க நினச்ச வாழ்க்கையை அவங்க அனுபவிச்சிருவாங்க, வாழ்ந்துருவாங்க, அந்த சிறப்பாகவும் இருக்கும். லக்னாதிபதி 2ல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, பணம் பொருளாதாரம் எல்லாத்துக்கும் பணங்காசு தேடணும், எதுவாக இருந்தாலும் நாம் பாடுபட்டு 4 காசு வச்சுருக்கணும் அப்படிங்கிற வேலை வெட்டியில் ரொம்ப ஒரு முயற்சி எடுப்பாங்க. வேலைக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் லக்னாதிபதி 2ல் இருக்கிறவங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் போராடியாவது நல்ல விதமாக ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுலபமாக எதுவுமே அவங்க தன் முயற்சியிலேயே செஞ்சுருவாங்க, அதுக்குண்டான பிராப்தம் இருக்கும். பட் என்னென்னா லக்னாதிபதி 2ல் இருந்தால் உழைப்புக்கேற்ற ஊதியம் அவங்களுக்கு கிடைக்குமான்னு பார்த்தா உழைப்புக்கு நிகருக்கு மேலான, அதாவது 100 ரூபாய்க்கு அவங்களோட உழைப்பு அன்றைய உழைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களோட செலவுகள் பார்த்தா 200 ரூபாய்க்கு உண்டான செலவுகள் இருக்கும். லக்னாதிபதி 2ல் இருக்கிறவன் என்றைக்குமே பாடுபட்டுட்டு சம்பாதிக்க ஈக்குவல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் செலவை கண்டு பயப்படாமல் எந்த ஒரு செயலையுமே தைரியமாகவும் துணிச்சலாகவும் செய்யக்கூடியவங்க லக்னாதிபதி 2ல் இருக்கிறவங்க. இதுவே லக்னாதிபதி 3ல் இருந்தால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்னாதிபதி 3ல் இருக்கிறவங்க அடிக்கடி இடமாற்றம் இருக்கும். அவங்க பிறந்த உடனே ஒரு கண்டிப்பாக இடமாற்றத்தை கொடுத்துருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருடத்துக்கு ஒருக்காவது அவங்க இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை இருக்கும்.
அப்படி இடம் மாறி அவங்க ஒவ்வொரு செயல்களை செஞ்சாங்கன்னா, ஏன்னா லக்னாதிபதி 3ல தன் முயற்சியிலேயே தான் அவங்க ஒவ்வொன்றையும் செய்வாங்க. அவங்க ஒவ்வொன்றையுமே அனுபவிப்பாங்க. இவங்க வந்து யாரையும் நம்பியோ மற்றவங்களை எதிர்பார்த்தோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு யாரையும் அண்டி இருக்காம சுய முயற்சியில் அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சக்கூடியவங்க. லக்னாதிபதி 3ல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீடு வாசல் வாங்குறதா இருக்கட்டும், அவங்க தாய் தந்தை எல்லாம் இருந்தாலும் அவங்க வளர்ச்சி அடைய அடைய ஒவ்வொன்றும் அவங்க உருவாக்கி அவங்க முயற்சியிலேயே எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உள்ளவங்களாக இருப்பாங்க லக்னாதிபதி 3ல் இருக்கிறவங்க. இதுவே லக்னாதிபதி 4ல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, லக்னாதிபதி 4ல் இருக்கிறவங்க சொந்த தொழில், சொந்த வேலை, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் ஒரு உலகத்துக்குள்ளே வாழணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க முயற்சியிலேயே வீடு வாசல் இருந்து தொழில் இருந்து எப்படியோ இவங்க வந்து பொதுவாகவே அடிமை வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் எலிவங்கா இருந்தாலும் தனிவங்கா இருந்துரும்னு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொந்த தொழில் செய்யணும், சின்னதாவது நம்ம தொழில் செய்யணும், வீட்லேயே கூட செஞ்சுக்கலாம். தனியாக நம்ம போய் வெளியே போய் செய்கிறத விட எளிமையாவது நம்மளால் முடிஞ்ச சொந்தமாக தொழில் செஞ்சு முன்னேறணுங்கிற எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதிகம் இருக்கும் லக்னாதிபதி 4ல் இருக்கிறவங்க. பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாமே அவங்க வேலையிலையா இருக்கட்டும், படிப்புலையாக இருக்கட்டும், உயர்கல்வியிலையாக இருக்கட்டும், லக்னாதிபதி 4ல் இருக்கிறவங்க கேந்திரஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால என்றைக்குமே அவங்க லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இதுவே லக்னாதிபதி 5ல் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, இவங்க பூர்வீகமே இவங்களுக்கு வந்து இவங்க பிறக்கையிலேயே எல்லாமே சகல சௌகரியமும் இவங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே இவங்க அனுபவிக்க பிறந்தவங்களாக இருப்பாங்க. பூர்வீகம் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இவங்க தாத்தா காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து நிறையா பொன் பொருள் இருந்து வேலையிலிருந்து தாத்தா செய்கிற வேலையை நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறேனுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, தொழிலாக இருக்கட்டும், பூர்வீக தொழிலாக இருக்கட்டும், படிக்கிற விஷயமா இருக்கட்டும், எதுக்காகவும் அவங்க வந்து சிரமப்படணுங்கிற சூழ்நிலை இருக்காதுங்க. ஏன்னா அவங்க தாத்தா காலத்திலிருந்து சேமித்து வச்சதும் சரி, அவங்க பேர் புகழ் வந்து கடைசிக்கு பொருளாதாரத்திலிருந்து பேர் புகழாவது அந்த ஜாதகரை தூக்கி விட்டுரும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடும் லக்னாதிபதி 5ல் இருக்கிறவங்க. சரி, லக்னாதிபதி 6ல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்னாதிபதி 6ல் இருக்கிறவங்க பார்த்தா இளம் வயதிலிருந்தே உழைப்பாளியாக இருக்கும். நிறையா போட்டி பொறாமைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இவங்களோட மேல் படிப்பு உயர்கல்வி படிக்கணும், +2 முடிச்சாச்சு, அடுத்தது நம்ம காலேஜுக்கு போய் மேல் படிப்பு படித்து நல்ல கை நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களே இருந்தாலும், ஆனால் அவங்க இளம் வயதிலிருந்தே வேலைக்கு போய் பாடுபடணும். அவங்க குடும்ப சூழ்நிலையும் அந்த மாதிரி இருக்கும். இவங்களும் படிப்பில் பெருசாக நாட்டம் இருக்காது, நல்ல ஒரு பாட்டாளியாக இருப்பாங்க, நல்ல ஒரு உழைப்பாளியாக இருப்பாங்க. அதே அளவு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். லக்னாதிபதி 6ல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிமை வேலை செஞ்சுக்கிறது பெட்ரு. +2 வரையிலும் படிச்சிருக்குது, குறுகிய மேற்படிப்பெல்லாம் படிக்கல அப்படின்னா, குறுகிய படிப்பாக இருந்தாலும் இவங்களோட திறமை, சொந்த திறமையில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் பேர் புகழோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்குது. இவங்களுக்கு கமிஷன் ஓரியண்ட்டாக எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே ஆரோக்கியத்தில் குறைபாடு சின்ன சின்னதாக இருந்தாலும் கமிஷன் ரீதியாக கடனும் கொஞ்சம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இப்படி இருக்கையில் கமிஷன் பிஸ்னஸ் இவங்களுக்கு நல்லா இருக்கும், எதையுமே ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அமைப்பு லக்னாதிபதி 6ல் இருக்கிறவங்களுக்கு இருக்குமுங்க. ரெண்டாவது பார்த்தா லக்னாதிபதி 7ல் இருக்கிறவங்க, இவங்க திருமணத்துக்கு அப்புறமே இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இவங்க யாராச்சும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்போடையே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்படி ஹெல்ப்பிங் பண்ணுறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும் யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க. இவங்களோட முயற்சி செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, திருமணத்துக்கு அப்புறமே இவங்க ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். திருமணத்துக்கு பிறகே மனைவியால் லாபம், மனைவி வர்றவங்க மூலமாக இவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்காக இருக்கும். மனைவியே வந்துட்டு நல்ல ஒரு வேலை வெட்டி செஞ்சு ஈக்குவலாக 2 பேர்த்துக்கும் ஈக்குவல் பர்சனாக இருப்பாங்க. 2 பேரும் நல்ல ஒரு உழைப்பாளி, நல்ல ஒரு பாட்டாளி. எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையோடு வாழக்கூடிய வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கும். லக்னாதிபதி 7ல் இருக்கிறவங்க. லக்னாதிபதி 8ல் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, இவங்க 8ல் இருந்தாலே இந்த ஜாதகர் மோசம் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. அட்டமாதிபதி தான். லக்னாதிபதி அட்டமஸ்தானத்தில் இருக்கிறது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இந்த ஜாதகர் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிக்கக்கூடிய ஜாதகர். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களை வந்து குழந்தைய அறிக்கையிலேயே தத்து கொடுத்து வாங்கிடணும். ரெண்டாவது, ஹாஸ்டலில் விட்டு இவங்களையெல்லாம் படிக்க வைக்கணும். குழந்தைங்களாக இருந்தால் ஹாஸ்டலில் விட்டு படிக்க வைக்கணும்.
பெரிய பையன் ஆயிட்டான், இனி என்ன பண்ணுறது அப்படின்னா அவன் உத்தியோகம் வேலை விஷயமா தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் பிறந்து வளர்ந்த இடத்த விட்டுட்டு வெளியே போய் இந்த ஜாதகர் வேலை செஞ்சோ படித்தோ வெளியே போய் படித்தாதான் இவர் படிப்பையே மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி படிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் படிப்பு முடிச்சாச்சு, இன்னி என்ன அடுத்தது என்ன பண்ணுறது, இனிமேல் வந்து இருந்துக்கலாமல்ல, 18 வயசு 19 வயசு முடிஞ்சிருச்சு, 20 வயசு முடிஞ்சிருச்சுல, இன்னி இந்த பையன் நம்ம கூடயே இருந்துக்கலாமல்ல அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. லக்னாதிபதி அட்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் இருந்தாலும் அந்த பையன் தனிப்பட்ட முறையில் வெளியூரில் போய் ஜீவனம் பண்ணி இருக்கிறது தான் என்றைக்குமே சிறப்பு. உள்ளூரில் ஜெயிக்கவே முடியாது, வெளியூரில் போய் ஜெயித்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, சில ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி 8ல் இருக்கிறவருக்கு இருக்குது. எதிர்பாராத யோகமும் அதிர்ஷ்டமும் திடீர் அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரெண்டாவது, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சே இவங்க மேலே வரக்கூடிய சூழ்நிலை இருக்குமுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 9ல் இருந்தால் இந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னா பாக்யஸ்தானத்தில், லக்னாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும், எவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. இது வந்து தாய் தந்தை பேச்சை மீறாத குழந்தையாக இருப்பாங்க. தாய் தந்தையோட கண்ட்ரோலில் அவங்களோட குடும்பம் ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பாக பாரம்பரியம் மாறாமல் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும். தாத்தா பாட்டிகள்லேருந்து எல்லாருமே நல்ல ஒரு ஒற்றுமையோட இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். லக்னாதிபதி 9ல் இருக்கிறவங்க யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாமல் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் இருந்தாலும் இவங்க பொழைச்சிக்குவாங்க. எங்கே எதுவுமே இல்லை, இந்த பரம்பரையில் இப்படி ராஜா மாதிரி பொழைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இந்த குடும்பம் இருக்குது அப்படின்னா இந்த 9ல் இருக்கிறவங்க அதையும் மீட்டெடுத்து பன்மடங்கு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அந்த அளவுக்கு லக்னாதிபதி 9ல் இருக்கிறவங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவே லக்னாதிபதி 10ல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஜாதகர் வந்து தர்ம கர்மாதிபதி ஸ்தானத்தில் லக்னம் இருக்குது அப்படின்னா இவங்க நிறையா, அதாவது இவங்க முன்னோர்களோட மறுபிறவின்னு சொல்லலாம். இந்த ஜாதகர் லக்னாதிபதி 10ல் இருக்கிறவங்க கர்மகாரகங்கிற ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் லக்னாதிபதி இருக்கிறதுனால இவங்க முன்னோர்களோட மறுபிறவி. ரெண்டாவது, இவங்க வந்து சொந்த தொழில் சொந்தமாக தான் செய்யணும். ஆனால் அந்த சொந்த தொழில் செய்யறதுக்கு முன்னாடி 1000 யோசனை பண்ணணும். அதை வந்து நல்ல கிரகங்கள் சுபகிரகங்கள் பார்வை இருக்கா, பாவகிரகங்கள் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதையெல்லாம் நிறைய பார்க்கணும். நல்ல யோசனை பண்ணி தான் ஒவ்வொன்றையும் செய்யணும். ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு புடிவாதம் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதையுமே செஞ்சு தோத்தே தான் கடைசியில், அதாவது அடிபட்டு தான் திருந்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இவங்களுக்கு இருக்கும். அது ஒரு தப்பு இல்லைங்களா? எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடாது, புரிதலோடு நடந்துக்கணும். ஏன்னா லக்னாதிபதி 10ல் இருக்கிறவங்க கீழே விழுந்து எழுந்திருக்கிறத காட்டிலும் ஏன் நம்ம விழுந்தோம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யணும். அதை யோசித்து செய்யுங்கன்னு சொன்னால் நம்ம குற்றவாளி ஆயிடுவோம் அந்த இடத்துல. அதனால் லக்னாதிபதி 10ல் இருக்கிறவங்க எதையுமே நான் 1000 தடவை யோசனை பண்ணி புது தொழில் தொடங்கலாமா, யார் பேரில் தொடங்கலாமா வேண்டாமா, என்ன ஏதுங்கிறத தெளிவாக செய்யணும். இவங்க வந்து நிறையா வீழ்ச்சிகளை சந்திச்சே வாழ்க்கையில் மேலுக்கு வரக்கூடிய அமைப்பு. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஜெயிப்பாங்க. லக்னாதிபதி 11ல் இருக்கிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி பூர்வீகத்தில் வந்து ஏதோ ஒரு முன்னோர்களோட வேலைகள் செஞ்சிட்ருப்பாங்க. முன்னோர்களுக்கு லக்னாதிபதி 11ல் இருந்தாலே என்றைக்குமே அவங்க பொருளாதாரத்திலிருந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் சுயநலம் கலந்தவங்களாக இருப்பாங்க. எதையுமே வந்துட்டு தனக்கு கிடைச்சா சரி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. எல்லாத்துக்கூட ஒன்றி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் தன்னுடைய தேவைக்கு முடிஞ்ச வரை தான் மற்றவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்துக்குவாங்க. அது வரையில் அவங்க பகிர்ந்துருக்கிறதுக்கோட சுயநலம் கலந்த ஆட்களாக தான் இருப்பாங்க லக்னாதிபதி 11ல் இருக்கிறவங்க. அதனால அது நல்ல கிரகங்கள் பார்வையில் இருக்கா, 11ஆம் இடம் சுபகிரகங்கள் பார்வையில் இருக்குதாங்கிறதையெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு செய்யணும். 11ல் இருக்கிறவங்க என்னைக்கு இருந்தாலும் நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஆனால் பொதுநலத்தோடு யோசிக்கணும். லக்னாதிபதி 12ல் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தூரமாக போய் வெளியூரில் இவங்க பிறந்ததையுமே ஊரை விட்டு வெளியே வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். லக்னாதிபதி 12ல் இருந்தாலே இவங்க பிறந்து 1 வருடத்துக்குள்ளேயே அவங்க பிறந்த இடத்த விட்டுட்டு வெளியே வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்.
அடிக்கடி அலைச்சலுடன் கூடிய இடமாற்றம் இருக்கும். இவங்க வாழ்க்கையில் வளர்ச்சியடைய ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி இடத்தை மாற்றி இருக்கிறதே சிறப்பாக இருக்கும். மாறி மாறி இருந்தாலும் 3-4 சொத்துக்களை சேர்த்தக்கூடிய அமைப்பு இருக்குது. நான் லக்னாதிபதி 12 இருக்கிறவங்க அலைச்சலாக இருந்தாலும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஆனால் விரயமாகி, அதாவது வெளியூரில் வந்து மாறி மாறி இருந்தால் மட்டுமே தான் சிறப்பாக இருக்கும். சரி, ஓகே. லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாகவே லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆளுமையோடு இருப்பாங்க, புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, எதையுமே வெட்டொன்று துண்டா பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து முன்கோபம் அழுத்தம் அதிகமாக இருக்கும். இவங்களை பாராட்டி பேசிக்கிட்டா உடனே நம்மக்கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனால் அந்த அவங்களுக்கு மீறி நம்ம ஏதாச்சும் ஒரு பேச்சு பேசினா நம்மளை இருக்கிற இடம் தெரியாமல் தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு லக்ன சூரியன்கிறது வந்து அப்படி தான் இருக்கும். இவங்களுக்கு தலையில் எந்த அளவுக்கு ஆளுமை இருக்குதோ அந்த அளவுக்கு தலையில் சின்ன ஒரு தழும்பாவது இருக்கக்கூடியது, தலையிலையோ நெற்றியிலையோ இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாகவே லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பழனி முருகனோட வழிபாடு பண்ணிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். இவங்க அரசாங்கம், அதிகாரம், ஆளுமை எல்லாமே இவங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். இவங்களுக்கு பொதுவாகவே முதல் குழந்தையால் ஒரு வலி வேதனையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. திருமண வாழ்க்கையில் மனைவி பேச்சை கேட்டு சரண்டராகி நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா லக்ன சூரியனாக இருந்தாலும் அந்த ஆளுமையெல்லாம் அவரோட மட்டும்தான் இருக்கும். மனைவி கிட்டையெல்லாம் அவரோட பாட்சா பலிக்காது. அதனால மனைவிக்கு சரண்டராகி போய் அவங்க வாழ்க்கை நடத்தினால் சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். பழனி முருகனோட அனுகிரகத்தில் இந்த ஜாதகரோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரி, லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? லக்னத்தில் சந்திரன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நிதானமானவங்களாக இருப்பாங்க, ஒரு தாயன்பு உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒரு ஆசிரியர், டீச்சர், நர்ஸ் போன்ற தாயன்போடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். குருவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, டீச்சர் லைனு. ரெண்டாவது, இவங்க வந்து ஒரு இடத்த ஒரு பொருள், பொதுவாகவே லக்னச்சந்திரன் என்னன்னா இவங்க வீடு வாசல் கட்டுறது, இதுதான் இவங்க லக்னத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு மெயின் எதிர்பார்ப்பு. என்ன, எனக்கு இன்னும் வீடு வாசல் அமைய மாட்டேங்குது, எப்போ அமையும், என்ன பண்ணலாம், ஏன் எனக்கு வண்டி வாகனமே செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் அதிகம் இருக்கும். ஆனால் இவங்க நல்லவனா, லக்னச்சந்திரன் தாயன்பு உள்ளவங்க தான். கொஞ்சம் எல்லாத்தையுமே வேகமாக செஞ்சுருவாங்க. அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க லக்னச்சந்திரன். அப்போ இவங்களுக்கு ஒரு பொருளை, இவங்களுக்கு வீடு அமையிறதே தோட்டம், இந்த வாய்க்கால், பாறைக்குழி, இந்த மாதிரி ஆத்தோரம், களிமண் பூமி, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் ஒரு பூமி அமையும். பொதுவாகவே இவங்க எடுத்த எடுப்பில் ஒரு பூமி வாங்கி அதில் கட்டலாமா அப்படின்னு கேட்டால் அது சிறப்பாக இருக்காது. அதனால ஒரு 2 பக்கமாவது இடம் வாங்கணும். 2 பக்கம் வாங்குறதுல ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு பக்கம் வீடு கட்டலாம். அந்த வீடு மட்டுமே அவங்களுக்கு நிலைக்கும், அதில் ஒரு நிம்மதியும் இருக்கும். 4ல் சந்திரன் இருக்கிறவங்க நல்ல ஒரு அமைப்பாக இருப்பாங்க. இவங்க திருச்செந்தூர் முருகக்கடவுளோட வழிபாடு பண்ணிட்டு வந்தால் இவங்க வாழ்க்கை சிறப்பாகவும் நல்ல ஒரு செல்வாக்காகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. சரி, லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, லக்ன செவ்வாய்னாவே சகோதர பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. முன்கோபம், பிடிவாதம் அதிகம் இருக்கும். ரத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவை இவங்களுக்கு உடம்புல கொடுத்துக்கிட்டே இருக்கும். நெத்தியில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வெட்டுக்காயமாவது ஆயிருக்கும். ரெண்டாவது, செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி பங்காளிகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஒற்றுமையாகவும் வளர்ச்சியாகவும் இருப்பாங்க. அவங்க இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களுக்கெல்லாம் முதல் ப்ரியாரிட்டி வேலை, அது ஆஃபீஸு ஒர்க்கு, இந்த மாதம் அது இது, அதை பற்றி மற்ற சிந்தனைகளை பற்றியெல்லாம் எதையுமே யோசிக்காமல் அவங்க உறவுகள், அவங்க அண்ணன் தம்பி, அவங்க பங்காளிகள் அப்படிங்கிற வகையில் முதல் ப்ரியாரிட்டி கொடுத்து அதுக்காகவே இவங்க ரொம்பவே ரிஸ்க் எடுப்பாங்க. பொதுவாகவே லக்ன செவ்வாய் வந்து நல்ல ஒரு அமைப்பு தான். கொஞ்சம் முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் குறைக்கணும். இவங்களுக்கு பொதுவாகவே வந்துட்டு லக்ன செவ்வாய் இருக்கிறவங்க எந்த கடவுள் வழிபாடு பண்ணணும், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணனா சிறப்பாக இருக்குமுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு செந்தூரம் ஜாத்தி வழிபாடு பண்ணனால் சிறப்பாக இருக்கும்.
லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? லக்ன புதன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. எதையுமே நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப தொலைநோக்கு சிந்தனையோட செயல்பாடுகள் இருக்குமுங்க. இதை செஞ்சால் எப்படி இருக்கும், ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பாங்க, சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்படுறதுன்னா என்ன? இதை நம்ம இப்படி செய்கிறோமே, இதில் நம்ம ஜெயிச்சிருவோமா வேண்டாமா, ஏமாந்தி போயிடுவோமே என்னமோ, அதெல்லாம் யோசனை பண்ணித்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்திச்சு யோசனை பண்ணி செய்வாங்க. இரட்டைத்தனமாக சிந்திப்பாங்க. எல்லாருமே ஒன்றை முதலீடு போடுறோம் அப்படின்னா எல்லாருமே லாபத்தை மட்டும் கணக்கிடுவாங்க. ஆனால் இந்த லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க தோத்துட்டா நஷ்டமாயிட்டா என்ன, நஷ்டமாயிட்டா என்ன, நஷ்டக்கணக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அந்த மாதிரி நெகட்டிவாக யோசனை பண்ணித்தான் ஒவ்வொரு செயல்களையும் செய்வாங்க. இரட்டைத்தனமாக சிந்தனை இருக்கும். யாரையுமே சண்டை போட்டுக்காம சமரசமாக போகணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு லக்ன புதன்னாலே இவங்க சமரச தூதர்னே சொல்லலாம். சமரசமாக தான் போகணும். எந்த இடத்துல சண்டை நடந்தாலும் இவங்க அந்த இடத்துல சண்டை நடக்கிறதுக்கு உடன்படவே மாட்டாங்க. இவங்களை சுற்றி இருக்கிற பக்கம் அந்த மாதிரி தப்பான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு லக்ன புதன் இருக்கிறவங்க சமாதான தூதர்னே சொல்லலாம். நல்ல ஒரு புத்திசாலி. இவங்க பொதுவாகவே 18ஆம் படி கருப்பனையும் பழமுதிர்ச்சோலையில் இருக்கிற முருகக்கடவுளை வழிபாடு பண்ணினால் இவங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாம் செல்வாக்கோடவும் நல்ல விதமாக இருக்குங்கிறது நூலளவும் மாற்றமில்லை. லக்னத்தில் குரு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா லக்ன குரு நல்ல ஒரு இவங்க பரம்பரையிலேயே நல்ல ஒரு குருவாவோ பூசாரியாவோ 4 பேர்த்துக்கு வழி நடத்தக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. லக்ன குருவாக இருக்கிறவங்க இவங்க முன்னோர்களோட வழி நடத்துதலின் பேரில் தான் செயல்பாடுகள் இருக்கும். இவங்க தாத்தாலாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, அதே வம்சாவளியை தான் இவங்களும் தொடர்ந்து வருவாங்க. பொதுவாகவே லக்ன குரு நல்ல ஒரு ஆன்மீக பற்றும் நல்ல ஒரு நிதானமும் நல்ல ஒரு எந்த ஒரு செயலையுமே நல்ல விதமாக செய்யணும். இவங்களுக்கு காதல் உண்டுன்னே சொல்லலாம். லக்ன புதனுக்கும் காதல் உண்டு, லக்ன குருவுக்கும் காதல் உண்டு. அந்த மாதிரி எதையுமே அவங்க தேவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கிடைக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடப்பாங்க. லக்னத்தில் குரு இருக்கிறவங்க எந்த ஒரு செயல்களையும் நீட்டாகவும் கௌரவமாகவும் செய்யக்கூடியவங்க. இவங்களை நல்ல விதமாக சொல்லி எந்த இடத்துலையும் முன்னாடி நிறுத்திட்டா அந்த காரியத்தை முழுசாக முடிச்சுட்டு நல்ல விதமாக பண்ணி கொடுத்துட்டு தான் அக்கட்டால போவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொறுப்பான லக்ன குரு. இவங்க என்ன பண்ணணும், லக்னத்தில் குரு இருக்கிறவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, திருவண்ணாமலை போய் கிரிவலப்பாதையில் இருக்கிற சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவும் நல்ல ஒரு வெளிச்சமாகவும் பிரகாசமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது லக்னத்தில் குரு இருக்கிறவங்க. சரி, லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, லக்ன சுக்கிரன் சுக்கிரன்னாலே வசீகரம், நல்ல ஒரு அழகு பெண். ரெண்டாவது நல்ல ஒரு எந்த ஒரு இடத்துல சுக்கிரன்னாலே ஸ்வீட்டு. அது எப்படி இருக்கும், யாரையுமே நல்ல விதமான பேச்சுக்கள், நல்ல ஒரு அழகானவங்களாக இருப்பாங்க. ஈஸியாக யாரையுமே கவர் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு பொருளாதாரம், பணங்காசு, இவங்கக்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து நம்ம வாங்கினா கூட அந்த பணம் 100 ரூபாயா பெருகும். அந்தளவுக்கு யோகக்காரர்களாக இருப்பாங்க சுக்கிரன்கிறது. ஆனால் என்ன, இவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து நாம் வாங்கணுமா தவிர பணத்தை கொடுத்து செலவு பண்ணணுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. தாராளமாக செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால லக்ன சுக்கிரன் இருக்கிறவங்க கிட்ட பொருளாதாரத்தை நாம் வாங்கி நம்ம வளர்ச்சி அடைஞ்சுனுக்குமா தவிர நாம் சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்து நீ செலவு பண்ணுன்னு மட்டும் என்றைக்குமே சொல்லிடக்கூடாது. அதுதான் லக்ன சுக்கிரனோட ஸ்பெஷல். ரெண்டாவது, இவங்க என்ன வழிபாடு பண்ணினா இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே இவங்க வராகி அம்மன் வழிபாடு நல்லா இருக்கும். வாராகி வழிபாடு, சப்தகன்னிமார் வழிபாடு, கன்னிமார் கருப்பராயன் வழிபாடு இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் கொடுக்கும். இது இவங்க வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் நல்ல வளர்ச்சி அடைய செய்யும் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு. சரி, லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்பவே நிதானமாக இருப்பாங்க, ரொம்பவே மந்தமாக தான் இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க.
தனக்கு எது இருக்குதோ அதை எப்போதும் திருப்தி கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எதையுமே ஆசைப்படவே மாட்டாங்க. வாழ்க்கையில் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வளர்ச்சியை நோக்கி விரிவாக பெரிய லெவலில் நம்ம சிந்திக்கணும். நம்ம செயல்கள் எல்லாம் இருக்கணும். ஆனால் லக்னச்சனி பகவான் எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளுக்கு எது கிடைக்குதோ அது கிடைக்கும். நாம் பார்த்துட்டு விளக்கெண்ணெய் பூசிட்டு உருண்டோம்னாலும் ஒட்டுறது தானே ஒட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்களா தவிர எதுக்குமே பெருசாக பற்றற்று போய் தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்க வழிபட வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறவங்க வழிபாடு பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐயப்பன் வழிபாடு, கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு பண்ணினால் லக்னத்தில் சனி இருக்கிறவங்களோட வாழ்க்கை பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சி மேன்மையாகவும் இருக்கும். சரி, லக்னத்தில் ராகு பகவான் இருக்காங்க. ராகு பகவான் இருக்கிறாரு. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான அறிவு, எதையுமே பெருசாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதையுமே பிரம்மாண்டமாக 4 பேர்த்துக்கு தெரியணும், நாம் இருக்கிறது நம்ம உள்ளே வந்துட்டாலே எல்லாரும் நம்மளுக்கு ஒரு தலை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும், பயப்படணும் அப்படிங்கிற சுபாவங்களும் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்க எந்த ஒரு இடத்துலையும் தனித்துவமாக இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க ஆசைகள் அதிகம் இருக்குமுங்க. ஆசைகள் அதிகம் இருக்கும். யாரையும் பெருசாக மதிக்க மாட்டாங்க. மதிக்கலைனாலும் இவங்களைத்தான் போய் மதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு மூத்த, அதாவது அவங்களுக்கு அவங்க போயிட்டாங்கனாலே, ஒரு பெரியவங்க போனால் வயசானவங்க முன்னோர்கள் எப்படி போனால் முன்னோர்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அதே சகல மரியாதை நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க. இவங்க பொதுவாக பிறந்த இடத்த விட்டு வெளியே வளர்ச்சி அடைவாங்க. பிரித்தியார்னாலேயே இவங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். வீடியோ கம்யூனிகேஷன் இது சம்மந்தப்பட்ட தொடர்புகள், விஸ்காம் படிப்பு, இந்த மாதிரி படிப்பு. ரெண்டாவது, இவங்க எதையுமே வேண்டா அப்படின்னு சொல்கிறது எதுவோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, எப்படி லக்னத்தில் குரு இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிப்பாங்களோ, இது லக்ன ராகு இருக்கிறவங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட அமைப்பு இருக்கும். இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, இவங்க பொதுவாகவே நிழல் கிரகங்கள் இவங்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு 12 கட்டத்திலையுமே பிரபஞ்சம் இறைவன் இவங்களுக்கு எந்த ஒரு கட்டத்தை கொடுக்கல. 12 கட்டத்துக்குள்ளே எந்த கட்டத்தில் இருக்கணுங்கிற அனுமதி இல்லை. இவங்க எந்த இடம் இருந்தாலும் அந்த இடம் நிழல் கிரகத்தால் சூழப்பட்டது. அது ராகு கேது தோஷம்னு சொல்கிறோம். ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க நிழல் மட்டும்தான் இருக்கும். அது எந்த கிரகத்துக்கூட இருந்தாலும் சரி, எந்த காலி இடத்துலையே இருந்தாலும் சரி, 12 கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குதோ அது அந்த இடம் தோஷம்தான். அதுக்கு லக்னத்தில் 2ல் 7ல் 8ல் இருந்தால் மட்டும்தான் தோஷம்னெல்லாம் கிடையாது. லக்னத்தில் ராகு இருந்தாலும் தோஷம்தான், லக்னத்துக்கு 12ல் ராகு இருந்தாலும் தோஷம்தான். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே இவங்க மரக்கன்று தானம் கொடுக்கலாம். மரக்கன்று தானம் கொடுக்கலாம். 4 பேர்த்துக்கு நிழல் தர்ற மாதிரி உபகாரங்கள் செய்யலாம், உதவிகள் செஞ்சுட்டு வரலாம். இந்த மாதிரி இவங்க பர்த்டேவுக்காக இருக்கட்டும், எப்போ ஒரு மாதத்தில் ஒரு மரக்கன்றாவது இவங்க வைக்கலாம். இந்த மாதிரி மரக்கன்றுகள் வச்சு அதையே 4 பேர் அந்த மரக்கன்றோட நிழலில் இவங்க இருந்தால் இவங்களுக்கு அந்த ராகு கேது தோஷத்தில் இருக்கிறது நிவர்த்தியாகும். ஒரு நிழல் கிரகத்தால் ஏற்பட்ட தோஷம் இன்னொரு நிழலால் தான் நிவர்த்தியாக கிடைக்கும். அதனால லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க மரக்கன்று தானம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், தாராளமாக செய்யலாம். சரி, லக்னத்தில் கேது இருக்கிறவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, லக்னத்தில் கேது பகவானே ஞானகாரகன், புத்திகாரகன். எதையுமே ரொம்ப ஒரு ஞானி, எதையுமே ஒரு தெளிவாகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் சூழ்ச்சியோட செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னா கேது தான். லக்னத்தில் இருக்கிற கேது எதையுமே சின்ன இவங்க பிரம்மாண்டமாலாம் ஆசைப்பட மாட்டாங்க. எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. எதுலேயுமே ஒரு செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணினா எப்படி இருக்கும், அதை பண்ணினா எப்படி இருக்கும், ஒரு குழப்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க லக்னத்தில் கேது இருக்கிறவங்க. இவங்களோட மனநிலை எப்படின்னா, எதையுமே ஒரு திருப்தியோடு ஏற்றுக்கவும் மாட்டாங்க. திருப்தி இல்லாமல் செய்யலாமா வேண்டாமா, இதை என்ன பண்ணுறது. இப்போ லக்ன கேது இருக்கிறது சுபகிரகங்கள் பார்வை இருந்துட்டால் இவங்க நல்ல ஒரு ஆன்மீக வழியில் நல்ல ஒரு ஞானியாகவும், நல்ல ஒரு யோகா டீச்சர், இந்த ஜோதிடர்கள், ஆசிரியர், அட்வொகேட், இவங்களுக்கு ஆழமான அறிவு இருக்கும். ஆழமான நுண்ணறிவு அதிகம் இருக்கும் லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு. பொதுவாகவே நான் அறிவாளி, நான் புத்திசாலி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொல்லி
மற்றவங்களுக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சுக்குவேன், கம்மன் நீங்கள் இருங்க அப்படின்னு தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாகவே லக்ன கேது இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன வழிபாடு பண்ணுனா சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஊனமுற்றோர்கள் இல்லை அப்படின்னா ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவலாம், அன்னம்பாளிப்பு செய்யலாம், அன்னதானம் கொடுக்கலாம், பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஊனமுற்றோர் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஞானமும் நல்ல ஒரு அறிவும் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கும். ஓகே, லக்ன பாவகத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். லக்னத்தில் என்னென்ன கிரகம் இருந்தால் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குங்கிறதையும் சொல்லியாச்சு, அதுக்கு என்னென்ன பலனுங்கிறதும் சொல்லியாச்சு. இதுவரை இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்து இதை பற்றி ஏதாச்சும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் ஆஃபீஸ் என்னென்னா காங்கேயம் ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம், ராஜாஜி வீதி, காங்கேயம். என்னுடைய தொலைபேசி நம்பர் 9965371275 99 65 37 12 75. இன்று இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் குபேரகலச அறக்கட்டளைக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேனுங்க. நன்றி, வணக்கம். சூப்பராக பேசியிருக்காங்க மேடம், தெறிக்க விட்டுருக்காங்க 12 பாவத்துக்கு பற்றியுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் பேசுனதுக்கு சிறப்பிக்குமாறு சுதா மேடம் அவர்களை வரவேற்கிறோம்.